ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சேனல் ஆரம்பிக்கிறது, கண்டென்ட் போடுறது இது எதுவுமே ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு டிக்டாக் வந்தப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுவாங்க. அப்புறம் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நானும் ஸ்க்ரால் பண்ணுவேன். டைம் இருக்கும்போதெல்லாம் பார்த்துட்ருப்பேன், அவ்வளோதான். ஃபேஸ்புக் எப்போ நம்ம மார்க் சார் ஆரம்பித்தாரோ அப்போவே நானும் ஃபேஸ்புக்கில் இருக்கேன். அதில் ரெகுலராக பார்க்குறது, இந்த மாதிரி தான் ரெகுலராக போஸ்ட் போடுறது இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ஒரு குரூப் வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லாமே அதை லாக் பண்ணி ப்ரைவேட்டுன்னு சொல்லி அது 2-3 வருஷமாக யூஸ் பண்ணுறவே இல்லை. ஆனால் ரெகுலராக நான் போஸ்ட் மட்டும் பார்ப்பேன், அவ்வளோதான். இப்போ ஏன் திடீர்னு யூடியூப்பில் நம்ம தனியாக ஒரு சேனல்னு ஒன்று ஆரம்பிப்போம், ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன் தோணுச்சுன்னா, நம்ம கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷமாக யாராச்சும் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ, நம்ம ஃபேஸை நம்ம எப்படி காட்டுறது? ஏன்னா நம்ம ரெகுலராக பார்லர் போகிறவங்க கிடையாது. நம்ம ரெகுலராக நம்மளை அழகுபடுத்திக்கிறதோ இல்லை, அதெல்லாம் நம்மளுக்கு டைம் இருக்காது. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும். இதுதான் நம்மளோட ரெகுலர் லைஃப், அதுதான். அப்படிங்கிற போது நம்மளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி. நம்ம வீடியோஸ் போட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாச்சும் பேசிடுவாங்களோ, சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இல்லை ஏதாவது தப்பாக நம்மளை கமெண்ட் பண்ணிடுவாங்களோ, இப்படி பயந்து 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 தயங்கி 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 நானும் ஒவ்வொரு டைம் நினைக்கும் போதெல்லாம் விட்டாச்சு. அப்புறம் நான் வீட்டில் அவர்கிட்ட பேசினேன். சரி, எப்படி இந்த மாதிரி போடலாம், நம்ம இப்படியே இருந்து நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும்போது சொன்னார், நீ 15 வருஷமாக தயங்கி பயந்து என்ன சாதிச்ச? எதுவும் இல்லை. அப்போ அப்படியே இருந்து என்ன பண்ண போகிற? அப்போ கொஞ்சம் உனக்குள்ள வெளியே வரணும்னு இருந்தால் வெளியே வா அப்படின்னு என்னை என்கரேஜ் பண்ணார். ஓகே, ரைட். நம்மளுக்கு இதில் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ எல்லாமே கற்றுக்கிட்டு தான் ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க. அப்போ நம்மளாலையும் கற்றுக்க முடியும், அவ்வளோதான். இதுதான் கான்செப்டு, சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 days முன்னாடி ஒரு சேனல், ஒரு நேமில் நான் லலிதாம்பிகா ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏன் லலிதாம்பிகான்னு அந்த பேர் வச்சேன் அப்படிங்கிறதும் கூட அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த 2-3 நாளாக நான் இது பண்ணதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம வீடியோ போடுறோம், ஓகே. இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன் கூட நம்மளுக்கு சூஸ் பண்ண தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு அதை கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு 10-20 வீடியோ பக்கம் போட்டேன். ஒரு 2 நாளாக போட்டுட்ருந்தேன். ஸோ அது எப்படி வியூஸ் போகுது, என்ன பண்ணுது, என்ன அதெல்லாம் எனக்கு அனலைஸ் பண்ணுறப்போ அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்குலாம் தெரியாது. ஸோ இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாம் வீடியோ பண்ணிவிட்டு நான் யோசித்து பார்த்தேன். ஓகே, நம்ம இதெல்லாம் போடுறோம், அது பார்க்குறாங்க இல்லையா? பார்க்குறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அப்படிங்கிற போது நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இல்லாததை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியாது. நான் என்ன பண்ணினேன், என் லைஃப்பில் எனக்கு என்ன மாறுச்சு, அதனால ஏதாச்சும் நம்ம சொன்னோன்னா இதை பார்க்குற யாராவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கோ, யாராச்சும் வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு, இது பார்க்குறவங்க இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க இல்லையா, ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்குல்ல அப்படின்னு நான் நினச்சேன். சரி, இதையும் வீடியோ போடாட்டி என்ன, உருப்படியாக போடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். என்ன அப்படின்னா, எனக்கு 2011-12 அந்த டைமில் எனக்கு ஒரு விஷயம் லைஃப்பில் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கலைவாணி பிரகாஷ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக டிவி பார்க்குறது, இந்த பக்கத்துலலாம் நான் பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் என்னோடதும். பெரிய அளவுக்கு ஒரு கோல் கிடையாது. அதாவது சம்பாதிக்கணும், பணக்காரி ஆகணும், லைஃப் இப்படி கொண்டு போகணும், இது கற்றுக்கணும், பண்ணணும், இது எல்லாமே இருந்தாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைண்டு நம்ம எப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருந்தது லைஃப். நம்ம சாப்பிடுவோம், ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், குழந்தைங்க பிறந்தாங்க, அவங்கள வளர்த்துறோம், இது மட்டும்தான் நம்ம லைஃப். இது மட்டும்தான் தெரியுமே. ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது 2011 அந்த டைமில் எனக்கு ஒரு விஷயம் என் லைஃப்பில் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது. அது என்ன அப்படின்னா, இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ, த சீக்ரெட். இது புக்கு இருக்குது, வீடியோவும் இருக்குது. ரோண்டா பைன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ரகசியம்
வாட் இஸ் திஸ் ரகசியம் அப்படின்னா, இதில் ஒன்றும் இல்லைங்க. என்னோட இது இன்னும் வீடியோலாம் நல்லா எடுக்கலாம், ஒரு எக்யூப்மெண்ட்டும் வாங்கலை. ஸோ என் பொண்ணு வந்து செல்லு பிடிச்சிட்ருக்கா, அதனால் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறா. ரொம்ப நேரம் பிடிச்சிக்கும்போது சின்ன கை தானே வலிக்கும் போல இருக்குது. இந்த சீக்ரெட் பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு அந்த வீடியோவை மட்டுமே 12 டைம் திரும்ப திரும்ப பார்ப்பேன். அதாவது லூப் மோடில் ஓடிட்டே இருக்கும் ஹெட்ஃபோனில் போட்டு. நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மேக்ஸிமம் டைம் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த மாதிரி இதோட வீடியோ வந்து நான் கேட்பேன். சீக்ரெட்னு அடிச்சிங்கன்னா வரும், இதை சீக்ரெட்னு அடிச்சிங்கன்னா வரும். இந்த வீடியோ கேட்பேன். ஏன் வந்து அத்தனை டைம் கேட்குறோம் அப்படின்னா, சில விஷயங்களெல்லாம் நம்ம படிக்கிறத விட நம்மளோட செல்ஸ்லேயும் போய் அப்சர்வ் ஆச்சு அப்படின்னா, நம்மளையும் அறியாமல் சப்கான்ஷியஸ் வந்து அதை வந்து செஞ்சிடும். எப்படி ஒரு சைக்கிள் ஓட்டி பழகும்போது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து மறந்துடும். பிரேக் பிடிக்கும்போது காலை விட்டுருவோம், கால் பெடல் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பிரேக்கை விட்டுருவோம். இப்படி வந்து அப்புறம் என்னாகும், கீழே விழுந்துடும் பேலன்ஸு. இது வந்து ஸ்டார்டிங் டைமில் இருக்கும். கார் ஓட்டும் போதும் அப்படி தான். கிளச்சை பிடிப்போம், கீரை போட மாட்டோம், இல்லை ஆக்சிலேட்டரை வந்து முதிப்போம், இந்த டைம் இதில் கால் எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம். ஆனால் நல்லா நம்ம ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது என்னாகும், நம்ம என்ன தான் பேசிட்டு வந்தாலும், ஃபோன் பார்த்தாலும், இந்த பக்கத்தில் வீட்டுக்குள்ள அவர்கிட்ட பேசிட்டு வந்தாலும் கான்சன்ட்ரேஷன் வந்து வேறு எங்கே இருந்தாலும் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து தன்னை போல் ஸ்பீட் பிரேக் வருதா, ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், கால் வந்து பிரேக்குக்கு போய் ஸ்பீடை குறைச்சி நம்ம ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குவோம் இல்லையா. இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து அவ்வளோ டைம் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா, நிறையா டைம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அது சப்கான்ஷியஸில் இறங்கி ஆட்டோமேட்டிக்காக அதோட செயலை வந்து நம்ம செய்வோம். ஓகே, இப்போ இதில் சீக்ரெட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த எடிஷன் ஹீரோ. இந்த சீக்ரெட்டை அப்ளை பண்ணதுனால யாரோட லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு புத்தகம் வந்து த ஹீரோ. அவங்களே எழுதினது தான், ரோண்டா பைன். அவங்களே எழுதினது தான். ஸோ இது வந்து ஹீரோ அந்த புக். அடுத்தது அதுலேயே அதுக்கு அடுத்து இது ஹீரோவுடைய தமிழ் எடிஷன் கதாநாயகன். இந்த புக் கதாநாயகன். ஓகே, இது வந்து சக்தி. அதுலேருந்து அடுத்தடுத்து அவங்க எழுதியிருக்காங்க. சக்தி, மாயாஜாலம், இது வந்து மாயாஜாலம். இது வந்து த சீக்ரெட் டு லவ், ஹெல்த் அண்ட் மணி, ஏ மாஸ்டர் கிளாஸ். இதுவும் அவங்க எழுதினது தான். இன்னும் அவங்க என்னென்ன எடிஷன் எழுதுனாங்கன்னு தெரில. எனக்கு கிடைச்ச புக்கில் நான் ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன், புக் எக்ஸிபிஷன் போகிறோம், பக்கத்தில் புக் எக்ஸிபிஷன் போகிறோம், இல்லை வந்து எங்கேயாவது ஸ்டால்ஸில், இல்லை நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படிங்கிற போது நான் பார்க்குறேன். அப்படிங்கிற போது அடுத்தடுத்த புக்ஸ் இருந்ததுன்னா நமக்கு இல்லை அப்படின்னா நான் வாங்கிட்டு வர்றது தான். ஏன் வந்து நான் இந்த புக்கு சொல்கிறேன்னா, இந்த புக் வந்து ஜஸ்ட் லைக் தட் புக் இல்லைங்க. இந்த புக் என்னோடய லைஃப்பையே சேஞ்ச் பண்ண புக்கு. ஏன்னா இந்த புக்கு படித்ததுக்கு அப்புறமா தான் நான் என்ன திங்க் பண்ணணும், அந்த எண்ணங்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணங்களுக்கு எந்த மாதிரியான வேல்யூ இருக்குது, நம்ம பேசுகிறது என்ன அப்படின்னா நம்ம எண்ணத்துலேருந்து தான் நம்ம பேசுகிறோம். அப்போ உள்ளே இருக்கிறத சரி பண்ணால் வெளியே வர்றது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதில் நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையே. எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா, அதே தான். எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த எண்ணத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிறது, அந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது நம்மளோட லைஃப் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், இது எல்லாமே இந்த புக்கில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ புக்கு படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி புக்கெல்லாம் படிக்க முடியாது, நான் புக்கு எடுத்து வச்சாலே தூக்கம் வரக்கூடிய ஒரு ஆள், நான் புக்கைன்னு எடுத்து 2 பேஜ் ஓப்பன் பண்ணால் தூங்கிடுவேன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வீடியோஸ் இருக்குது, இதை பற்றி நிறையா வந்து இது இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த வாய்ஸ் ஓவரெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, சமைக்கும்போது படிக்க நேரம் இல்லை அப்படின்னா கிச்சன் பக்கத்தில் வந்து நான் ஒரு இது மாதிரி ஏதோ ஒரு டப்பா வச்சுருப்போம் இல்லையா, சம்படம் ஏதோ ஒன்று வச்சுப்போம்ல, அதுக்கு மேலே தண்ணி படாத மாதிரி வச்சு இப்படி நம்மளுக்கு ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி நான் இது பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இது பற்றின வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் இதுன்னு நான் சொல்லலை, நிறையா வீடியோஸ் வந்து நான் அப்படி தான் பார்ப்பேன். அந்த மாதிரியும் கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் வந்து பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து என்ன வாழ்க்கை வாழ்கிறோன்னு தெரியாமையே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா தகுதியும் நம்மளுக்கு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. அது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களோட அலைவரிசையை வந்து
நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாத்துக்குமே, நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே அடையக்கூடிய தகுதி இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பர்சனுக்கும் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாமே அடைஞ்சிட முடியறதில்ல. சிலர் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதை மிரரில் எழுதி வைக்கிறாங்க, டெய்லி மார்னிங் வேக்கப்புக்கு அப்புறமா அதை பார்க்குறாங்க, நம்புகிறாங்க, விசுவலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அது குயிக்காக நடக்குது. சிலருக்கு ஒரு ஒரு 50 ரூபா 100 ரூபாயில இருக்கக்கூட ஒரு சின்ன ஒரு திங்ஸ் வாங்கணுன்னாலும் கூட அது வாங்க முடியறதில்ல. ஏன்னா வர்ற வருமானத்துக்கும் அதுக்கு மேலே செலவு முன்னாடியே நின்றுட்டுருக்கும். இந்த வருமானம் ஒரு 1000 ரூபா வருது அப்படின்னா வீட்டுக்கு அந்த காசு வர்றதுக்குள்ளேயே 2000 ரூபாய்க்கு செலவு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால அந்த பொருள் வாங்க முடியாது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே பெரிய பெரிய வீடு கட்டுவாங்க, 100 கோடி 200 கோடியில் வீடு கட்டுவாங்க, பெரிய பெரிய கார்ஸ் போவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம பண்ணாததை அவங்க பண்ணுறாங்க, நம்ம பண்ண சோம்பேறித்தனப்படுறத அவங்க சோம்பேறித்தனப்படாமல் செல்ஃப் டிசிப்ளினோட கன்சிஸ்டன்ஸோட அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்க. அதனால அவங்களுக்கு அது நடக்குது. எப்படி நம்ம அரிசி போட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றுனா கரெக்டான பக்குவத்தில் நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம நினைக்கிற எண்ணங்களை தெளிவாக நினச்சி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்பி கண்டிப்பாக நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறதோட நினச்சிட்டு எந்நேரங்களும் யூடியூப்பில் சிம்ம ராசிக்கு என்ன பலன், துலாம் ராசிக்கு என்ன பலன், விருச்சிக ராசிக்கு என்ன பலன், இருக்கிற எல்லா ராசிக்கும் என்ன பலன், எந்தெந்த கோயிலுக்கு போகலாம், இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு டெவலப் ஆகாது. அதையும் பார்த்துக்கணும், அதையும் ஒரு கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளுக்கு இந்த டைம் நடக்குதா, இது இப்படி இருக்கா அப்படி இருக்கா, எல்லாம் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அட் த சேம் டைம் நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட நினைக்கிற அந்த கனவுகளுக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கா, நம்ம பண்ணிகிட்ருக்கிற டெய்லி பேசிஸில் என்ன பண்ணுறோமோ அந்த வேலை நம்மளோட கனவையோ லட்சியத்தையோ அடையிறதுக்கு அந்த வேலைக்கும் அதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்குதா? இப்போ நான் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் உமன் அப்படின்னு ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் டெய்லியும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் படுத்து காலையில் 10 மணிக்கு தூங்க ஆரம்பித்தா அவங்க திரும்பி ரிட்டன் 5 மணிக்கு வர வரைக்குமே நான் தூங்குறேன் அப்படின்னா நான் எப்படி பிஸ்னஸ் உமன் ஆக முடியும்? அப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு என்ன எஃபர்ட் போடணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை. என்னென்ன பண்ணணும், என்னென்ன கற்றுக்கணும், அதுக்காக என்னையை நான் எப்படி டெவலப் பண்ணணும், அதை முதல்ல நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எல்லோரும் புக் படிங்க, பெரிய அறிவாளி ஆயிடலாம், அதெல்லாம் நான் சொல்ல வரல. நான் படித்த இந்த புக்கு எனக்கு எப்படி திங்க் பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுத்தது. இந்த புக்கை நான் சொல்கிறதுனால இவங்க எனக்கு 10 பைசா தரப்போகிறதில்ல. ஏன்னா இவங்களுக்கு யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் வாழ்கிற ஏதாவது ஒரு மூலையில் வாழ்கிற ஒரு சாதாரண பொண்ணு அவங்கள பொறுத்த வரைக்கும். சரியா? இவங்க இந்தியாவும் கிடையாது, இவங்க வெளிநாடு. ஸோ இவங்களுக்கு எனக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. அதனால் இந்த புக்கை ப்ரமோட் பண்ணுறதுனால எனக்கு எதுவும் ஆக போகிறதும் இல்லை. ஆனால் இந்த புக்கு படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். அல்லது இந்த புக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பாருங்கள். இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்காக சொல்கிறேன். இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தது ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு 10 ரூபா வருது அப்படின்னா 1 ரூபா கூட நம்மளால் சேர்த்த முடியல அப்படின்னா நம்ம எப்படி ஒரு 1000 கோடி ரூபா பிஸ்னஸை நம்ம எப்படி ரன் பண்ண முடியும், ஒரு 100 கோடி ரூபா பிஸ்னஸை நம்ம எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் இல்லையா? ஸோ அடுத்த வீடியோவில் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி புக் படிக்கணும் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இந்த புக்கில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இது எப்படி வாங்குறது, இல்லை இது எப்படி படிக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் ரொம்பலாம் படிப்பாளி கிடையாது, ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ என்னோடய லைஃப் இது மாற்றிருக்கு. இதை பார்க்குறவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு இது மாறுச்சு அப்படின்னா அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.